இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் தேவனுடைய அழைப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவன் யாரெல்லாம் அழைத்திருக்கிறார், எதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஒவ்வொருவரையும் பாவிகளை மனந்திரும்புவதற்கென்று அவர் அழைத்திருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கென்று அழைத்திருக்கிறார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றும் அவருடைய மகிமையை நாம் அடைய வேண்டும் என்றும் அவருக்கென்று அவருடைய பணி செய்யவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதே 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். வாசித்தபடி தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நாம் அழைத்திருக்கிறார். எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று நாம் வாசித்தோம். எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நான் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் அழைக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் நம்முடைய பாவங்களை உணர்த்தி நமக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தர, அந்த பாவம் இல்லாதபடி சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டு வாழுகிற வாழ்க்கையை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வல்லவராய் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலே அவர் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்று நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு, வேசி மார்க்கத்தை விட்டு, அந்த தூர ஆலோசனைகளை விட்டு, தூர சிந்தைகளை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒரு கனமாயும் அவருடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இயேசு கிறிஸ்து வருகையில் நாம் அவரோடு கூட நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று, அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது அந்த தேவன் அந்த பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்தது போல நம்முடைய சரீரத்தை அவர் குற்றமற்றவர்களாக, எதிலும் குற்றமில்லாதவர்களாக அவருடைய ஆவி ஆத்தும, நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் முழுவதையும் குற்றமில்லாதவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அளிக்கிறார். நம்முடைய பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்க தேவன் அழைக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள். அந்த பழைய ஏற்பாட்டு வேத பகுதியில் நான் பார்க்கும் பொழுது நான் பரிசுத்தர், ஆனால் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராக இருங்கள். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களை தேடுகிறவர்கள் எல்லாரும், அவரால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நான் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அவருடைய மகிமையில் நாம் பிரவேசிக்கும் பொருட்டாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. அந்த மகிமையிலே நாம் பிரவேசிக்கும் பொருட்டாக, அந்த மகிமையை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்புக்கு இந்த சுவிசேஷத்தினாலே தேவன் நம்மை அழைத்தார் என்று சொல்லியிருக்கிறது. பவுல் சொல்லியிருக்கிறார்ல, கிறிஸ்துவுக்குள் அந்த தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு, அந்த ரட்சிப்பின் அழைப்பு, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏற்ற அழைப்பு, அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அழைப்புக்காக அவர் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதினேன், அந்த ஒன்றை மாத்திரம் நான் பற்றி கொண்டேன் என்று சொன்னது போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, அதற்காக நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமுமாக எண்ணி விடும் பொழுதுதான் தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுப்பார். அது போல அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த அவருடைய பணிக்காக, தேவனுடைய பணிக்காக தேவன் கட்டளையிட்டபடி நீங்கள் எல்லாரும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து
தான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அந்த சத்தியத்தை அறிவிக்க, அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் எபிரேயர் 5:4 சொல்லும் பொழுது, இந்த அழைப்பு நம் ஒவ்வொருவராலும் நம்மாலே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. தேவனுக்கு பணி செய்ய அல்லது தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, சத்தியத்தை அறிவிக்க, அவருடைய அன்பை அறிவிக்க நம்மை நாம் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்தி கொள்ள முடியாது. எபிரேயர் 5:4 பார்க்கும் பொழுது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முந்தி தியானிக்கும் பொழுது பார்த்தோம், அவர் ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த நோக்கத்திற்காக அல்லது தீர்மானத்திற்காக அவர் முன்குறித்து ஒவ்வொருவரையும் அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த கனமான ஊழியத்திற்கு அவர் தன்னுடைய சித்தத்தின்படியே அவர் முன்குறித்து ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று, அப்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை உணர்ந்து, அந்த அழைப்பு நமக்கு வரும் பொழுது அதை உணர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருக்கு உகந்த பாத்திரமாக அவர் நம்மை பயன்படுத்தி நிச்சயமாக அவருடைய மகிமையை நாம் அடையும் பொருட்டாக நம்மை உன்னதத்திலே உயர்த்துவார் என்பது நிச்சயம். பிரியமானவர்களே, பரிசுத்தத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய ஊழியத்திற்கென்று நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். அவருடைய மகிமையை அடையும் பொருட்டு நாம் அழைத்திருக்கிறார் என்று பார்த்தோம். நமக்கு எந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் செம்மையான வழியிலே அவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி நம்மை நடத்துவார் என்பது அதிக நிச்சயம். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்களை அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களை அழைத்தீர், தேவரீர் பரிசுத்தத்திற்கென்று நீர் எங்களை அழைத்தீர், உம்முடைய மகிமைக்கென்று நீர் எங்களை அழைத்தீர் என்று நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. உம்முடைய ஊழியத்தை செய்யவும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அழைத்த அந்த விசேஷித்த அழைப்பு என்று நாங்கள் தியானித்தோம் அப்பா. எங்களுக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையோடு ஆண்டவரே நாங்கள் காத்திருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வார்த்தைகளை நீரே பொறுப்படுத்திக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.